சுவாமி விவேகானந்தரின் ஞான யோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு ஞான யோகத்திற்கு ஒரு முன்னுரை. 11 டிசம்பர் 1895. இது யோகத்தின் அறிவுபூர்வமான தத்துவபூர்வமான பகுதி, கடினமான பகுதி. ஆனால் நான் மெதுவாக உங்களை அந்த பாதையில் அழைத்து செல்கிறேன். மனிதனையும் கடவுளையும் இணைக்கும் பாதையே யோகம். இதை புரிந்து கொண்டால் மனிதன் கடவுள் என்பதற்கெல்லாம் என்ன விளக்கம் வேண்டுமானாலும் நீங்கள் கொடுக்கலாம். அவை ஒவ்வொன்றுடனும் யோகம் என்ற சொல் பொருந்துவதை நீங்கள் காண முடியும். பல்வேறு யோகங்களும் மாறுபட்ட பல்வேறு மனங்களுக்கானவை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்று உங்களுக்கு பொருந்தாவிட்டால் இன்னொன்று பொருந்தும். ஒவ்வொரு மதமும் கொள்கை, செயல்முறை என்று இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலை நாட்டினர் கொள்கை பகுதியை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களை பொறுத்தவரை செயல்முறை பகுதி என்பது சில நற்பணிகளை செய்வது மட்டுமே. யோகம்தான் மதத்தின் செயல்முறை பகுதி. நற்பணிகளை தவிரவும் மதம் எவ்வாறு செயல்முறை ஆற்றலை தர முடியும் என்பதை அது காட்டுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மனிதன் ஆராய்ச்சியின் மூலம் கடவுளை அறிய விளைந்தான். அதன் விளைவே டீசம். இந்த கோட்பாடு கொஞ்ச நஞ்சம் விட்டு வைத்ததை டார்வினின் கொள்கையும் மில்லின் கொள்கையும் அழித்து விட்டன. மனிதன் சரித்திர காலத்திற்கும் மதங்களை ஒப்புநோக்குவதற்கும் தள்ளப்பட்டான். இயற்கை பொருட்களை வழிபடுவதிலிருந்தே மதம் ஆரம்பமாயிற்று என்று அவர்கள் எண்ணினார்கள். மேக்ஸ்முல்லரின் கருத்தும் இதுவே. வேறு சிலர் முன்னோர் வழிபாட்டிலிருந்தே மதம் பிறந்தது என்கின்றனர். ஹெர்பர்ட் ஸ்பென்சரின் கருத்து இது. ஆனால் முழுமையாக எடுத்துக்கொண்டால் இவை அனைத்தும் தவறாகவே இருந்தன. புற வழிகள் எதன் மூலமும் உண்மையை அடைய முடியாது. ஒரு பிடி களிமண்ணை அறிந்தால் முழுவதும் அறிந்ததே ஆகும். முழு பிரபஞ்சமும் ஒரே திட்டப்படிதான் அமைக்கப்பட்டுள்ளது. தனி மனிதன் என்பவன் ஒரு பிடி களிமண் போன்றவன். இயற்கையின் ஓர் அணுவான மனித உயிரின் ஆரம்பம், அதன் வரலாறு இவற்றை அறிந்தால் முழு இயற்கையையும் அறியலாம். பிறப்பு, வளர்ச்சி, முன்னேற்றம், நலிவு, மரணம் இவையே இயற்கை முழுவதிலும் உள்ள வரிசை கிரமம். செடியாகட்டும் மனிதனாகட்டும் இந்த கிரமம் ஒருபோலவே உள்ளது. வேறுபாடுகள் அனைத்தும் காலத்திலேயே உள்ளது. ஓர் உயிரை பொறுத்தவரை முழு வட்டமும் ஒரு நாளில் முடிந்து போகலாம், இன்னொன்று 60 வருடங்களில் முடியலாம். ஆனால் வழிகள் ஒன்றே. பிரபஞ்சத்தை சரியாக ஆராய்வதற்கு ஒரே வழி மனத்தை ஆராய்வதே. மதத்தை சரியாக புரிந்து கொள்ள முறையான ஒரு மனயியல் தேவையாக இருக்கிறது. ஆராய்ச்சியின் மூலம் மட்டும் உண்மையை அடைவது என்பது முடியாதது. ஏனென்றால் குறைகளுடன் கூடியதான ஆராய்ச்சியால் அதன் அடிப்படையையே சரியாக ஆராய முடியாது. எனவே மனத்தை ஆராய ஒரே வழி முதலில் தகவல்களை சேகரிக்க வேண்டும். புத்தியால் அவற்றை ஒழுங்குபடுத்தி கோட்பாடுகளை உருவாக்க வேண்டும். புத்திதான் வீட்டை கட்ட வேண்டும். ஆனால் செங்கல் இல்லாமல் அதனால் வீடு கட்ட முடியாது. அதே வேளையில் செங்கலை செய்யவும் அதனால் முடியாது. உண்மைகளை அறிய உறுதியான வழி ஞான யோகமே. முதலில் மனத்தின் இயல்பை பற்றிய அறிவு உள்ளது. பொறிகள், அதாவது இந்திரியங்கள் உள்ளன. அவை கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று பகுக்கப்பட்டுள்ளன. பொறிகள் என்பவை புறக்கருவிகள். காண்கின்ற கருவி என்பது கண் மட்டுமல்ல, மூளையிலுள்ள பார்வை மையமும் சேர்ந்ததே ஆகும். ஒவ்வொரு புலனும் அவ்வாறே. அதன் செயல்கள் எல்லாமே அகமுகமானவை. மனம் பிரதி செயல் புரியும் போதுதான் புறப்பொருட்களை நாம் அறிகிறோம். அறிவதற்கு உணர்ச்சி நரம்புகள், கட்டளை நரம்புகள் போன்றவை தேவை. மனம் என்பதை எடுத்துக்கொள்வோம். அது ஓர் அமைதியான ஏரி போன்றது. அதில் கல்லை எறிந்தால் அதிர்கிறது. அதிர்வுகள் சேர்ந்து கல்லில் மோதுகின்றன. இந்த அதிர்வு ஏரி முழுவதும் பரவுகிறது. அதை உணரவும் முடியும். மனம் அந்த ஏரியை போன்றது. அது எப்போதும் அதிர்வுகளுக்கு உள்ளாகிய வண்ணமே இருக்கிறது. இந்த அதிர்வுகள் ஒவ்வொன்றும் ஒரு பதிவை மனதில் விட்டு செல்கின்றன. நான் உணர்வு என்பது இந்த பதிவுகளின் மொத்த விளைவாகும். எனவே இந்த நான் உணர்வு என்பது வேகமாக மாறிக்கொண்டிருப்பது. இது உண்மையல்ல.
பிராணனை வசப்படுத்த பயன்படும் மிக நுண்ணிய கருவியே சித்தம். மனிதன் இறக்கும்போது உடல் இறக்கிறது. ஆனால் எல்லாம் அழிந்து போனாலும் மனத்தின் ஒரு சிறு பகுதி அழிவதில்லை. சிறு பகுதியாகிய இந்த விதையே புதிய உடலுக்கான காரணமாக அமைகிறது. இதையே செயின்ட் பால் ஆவி உடல் என்றார். மனம் என்பது ஜடப்பொருள்தான் என்னும் இந்த கொள்கை தற்கால கொள்கைகள் அனைத்துடனும் ஒத்துப்போகிறது. சித்தத்திற்கு ஊறு நேர்ந்ததாலேயே ஒரு முட்டாள் அவ்வாறு முட்டாளாக இருக்கிறான். உணர்வு என்பது ஜடப்பொருளில் இல்லை. ஜடப்பொருட்களை சேர்த்து உணர்வை உருவாக்கவும் முடியாது. அப்படியானால் உணர்வு எங்கே இருக்கிறது? அது ஜடப்பொருளுக்கு பின்னால் இருக்கிறது. அதுவே ஜீவன், உண்மை ஆன்மா. ஜடப்பொருள் என்னும் கருவியின் மூலம் செயல்புரிவது அதுவே. ஜடப்பொருள் இல்லாமல் சக்தியை செலுத்த முடியாது. ஜீவன் தனியாக பயணம் செய்ய முடியாது. எனவே மரணத்தின் போது அனைத்தும் அழிந்து போனாலும் மனத்தின் ஒரு பகுதி அழியாமல் இருந்து ஜீவனை கொண்டு செல்கிறது. ஒரு பொருளை நாம் எப்படி அறிகிறோம்? எதிரே இருக்கும் சுவர் ஒரு பதிவை எனக்கு அனுப்புகிறது. ஆனால் என் மனம் எதிர் செயல் புரியும் வரை அதை என்னால் காண முடியாது. அதாவது வெறும் காட்சியால் ஒன்றை அறிய முடியாது. இந்த சுவரை அறியும் முறை என்பது ஒரு அறிவு முறை. இந்த முறையில் கண்களும் மனமும் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் காண்கிறது. எனவே கண்டிப்பாக அது நமது தனி இயல்பின் சாயம் பூசப்பட்டதாகவே இருக்கும். உண்மையான சுவர் அல்லது உண்மையான பிரபஞ்சம் என்பது மனத்திற்கு வெளியிலேயே உள்ளது. அதை அறிய முடியாது. இந்த பிரபஞ்சம் ஆ என்று இருக்கட்டும். ஆனால் நாம் காணும் பிரபஞ்சம் ஆ ப்ளஸ் மனம். புறத்தில் உண்மையான ஒன்று அக உலகிற்கும் பொருந்த வேண்டும். மனம் தன்னையே காண விரும்புகிறது. ஆன்மாவை இந்த மனத்தின் மூலமே காண முடியும். ஆன்மா என்பதை தனியாக பார்த்தால் அது இந்த சுவரை போல் அறிய முடியாததை. இந்த ஆன்மாவை ஈ என்று அழைப்போம். ஆனால் நாம் காணும் ஆன்மா ஈ ப்ளஸ் மனம் என்பதாகும். மனத்தின் இத்தகைய ஆராய்ச்சியை முதலில் கண்டவர் காண்ட். ஆனால் நமது வேதங்களில் இது அந்த காலத்திலேயே குறிக்கப்பட்டுள்ளது. இப்போது மனம் என்பது ஆ கமா ஈ இரண்டிற்கும் இடையில் நின்று இரண்டின் மீதும் செயல்புரிகின்ற ஒன்று என்பதை காண்கிறோம். ஆ என்பது அறிய முடியாததாக இருந்தால் அதற்கு நாம் கொடுக்கும் பண்புகள் கண்டிப்பாக நமது மனத்திலிருந்து வந்தவையாகத்தான் இருக்க வேண்டும். காலம், இடம், காரண காரியம் இவை மூலமாகவே மனம் ஒன்றே உணர்கிறது. காலம் என்பது இருந்தால்தான் எண்ணம் பயணம் செய்ய முடியும். இடம் இருந்தால்தான் மிக தூலமான ஜட பொருள் அதிர முடியும். இந்த அதிர்வுகளின் தொடரே காரண காரியம். இவற்றின் மூலமாகவே மனம் ஒன்றை அறிய முடியும். எனவே மனத்தை கடந்த ஒன்று கண்டிப்பாக காலம், இடம், காரண காரியம் இவற்றையும் கடந்ததாகவே இருக்க வேண்டும். பார்வையற்றவன் ஒலியின் மூலமும் தொடு உணர்வின் மூலமுமே உலகை அறிகிறான். ஐம்புலன்கள் கொண்ட நமது விஷயம் வேறு. நம்மில் யாருக்காவது மின்சார அலைகளை காணும் மின்புலம் ஒன்று இருக்குமானால் அவனுக்கு இந்த உலகமே வேறாக தோன்றும். எனினும் ஆ என்ற பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அது அப்படியே இருக்கிறது. ஒவ்வொருவனும் தன் மனத்தின் மூலம் தன் உலகை காண்கிறான். ஆ ப்ளஸ் ஒரு புலன் கமா ஆ ப்ளஸ் இரு புலன்கள், இப்படியே ஆ ப்ளஸ் 5 புலன்கள் வரை உலகை காண்கிறோம். இவை அனைத்தும் வேறுபட்டனவாக இருந்தாலும் ஆ மாறாமலேயே இருக்கிறது. ஈ என்பதும் நமது மனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கிறது. எனவே அது காலம், இடம், காரண காரியம் இவற்றிற்கு அப்பாற்பட்டிருக்கிறது. இப்போது காலம், இடம், காரண காரியம் இவற்றை கடந்து ஆ கமா இ என்ற 2 பொருட்கள் உள்ளதாக நமக்கு எப்படி தெரியும் என்னும் கேள்வி எழலாம். உண்மைதான், காலம் என்பதே இந்த வேறுபாட்டை உண்டாக்குகிறது. இரண்டும் காலத்தை கடந்திருப்பதால் இரண்டும் உண்மையில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். மனம் இந்த ஒன்றையே வெளியில் காணும்போது ஆ என்றும் உள்ளே காணும்போது ஈ என்றும் அழைக்கிறது. இந்த ஒருமை மனங்கள் என்னும் பல கண்ணாடிகளால் பார்க்கப்படுகிறது. பிரபஞ்சமாக தெரியும் இந்த பூரணமான ஒன்றே கடவுள். இது ஒன்றே பூரண நிலை. மற்றவையெல்லாம் தாழ்ந்த நிலையே. அவை நிலையற்றவை. மாறாத ஒன்று மாறியதாக எப்படி மனதிற்கு தோன்றுகிறது?
தீமை, சுதந்திர சங்கல்பம் இவற்றின் தொடக்கம் எது என்பது போன்ற கேள்வியே இது. இந்த கேள்வியே முரணானது, இருக்க முடியாதது. காரணமும் காரியமும் இருப்பதாக எடுத்துக்கொள்வதால் தான் இந்த கேள்வியே எழுகிறது. மாறாத ஒன்றில் காரணமும் காரியமும் இல்லை. மாறுகின்ற ஒன்றை போன்ற அதே நிலையில்தான் மாறாத ஒன்றும் இருக்கும் என்று கொள்கிறது இந்த கேள்வி. ஏன், எங்கிருந்து? இந்த கேள்விகளெல்லாம் மனத்திலேயே உள்ளன. ஆன்மா காரணகாரிய விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது மட்டுமே சுதந்திரமானது. அதன் ஒளியே மனத்தின் ஒவ்வொரு வடிவத்தின் மூலமும் பிரகாசிக்கிறது. ஒவ்வொரு செயலின் மூலமும் நான் சுதந்திரமானவன் என்பதை வற்புறுத்துகிறேன். ஆனால் ஒவ்வொரு செயலும் நான் கட்டுப்பட்டவன் என்று நிரூபிக்கிறது. உண்மையான ஆன்மா சுதந்திரமானது. ஆனால் மனம், உடல் இவற்றுடன் சேரும்போது அது சுதந்திரமானது அல்ல. சங்கல்பமே உண்மையான ஆன்மாவின் முதல் வெளிப்பாடு. எனவே ஆன்மாவை முதலில் எல்லைக்கு உட்படுத்தியதும் சங்கல்பமே. ஆன்மா, மனம் இவற்றின் கூட்டுப்பொருளே சங்கல்பம். கூட்டுப்பொருளான எதுவும் நிலையாக இருக்க முடியாது. நாம் வாழ நினைக்கிறோம், ஆனால் இறக்கிறோம். இறந்தேயாக வேண்டும். மரணமில்லாத வாழ்க்கை என்பது முரணானது. வாழ்க்கை என்பதே ஒரு கூட்டுப்பொருள். எனவே அது மரணமற்றதாக இருக்க முடியாது. உண்மை பொருள் என்பது மாறாதது, நிலையானது. இந்த பூரணமான ஒன்று அழிபவையான சங்கல்பம், மனம், எண்ணம் இவற்றுடன் எப்படி கலந்தது? அது கலக்கவே இல்லை. நீ என்பது நீதான். நாம் முன்பு கூறிய நீ சங்கல்பமாகவில்லை. நீ மாறவே இல்லை. மனிதனாக நீ ஒருபோதும் இருக்கவில்லை. அது மாயை. அப்படியானால் மாயை எதில் இருக்கிறது? இந்த கேள்வியே சரியில்லை. மாயை ஒருபோதும் உண்மையில் இருக்க முடியாது. மாயையிலேயே இருக்க முடியும். இந்த மாயைக்கு முன்பிருந்த ஒன்றிற்கு செல்லவே அனைவரும் போராடுகிறார்கள். அதாவது உண்மையாகவே சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள். அப்படியானால் வாழ்க்கையின் மதிப்பு என்ன? நமக்கு அனுபவங்கள் தருவதற்காகவே வாழ்க்கை அமைகிறது. இந்த கருத்து பரிணாம கொள்கையை விட்டுவிடுகிறதா? இல்லவே இல்லை. மாறாக இந்த கருத்து பரிணாமத்தை விளக்கவே செய்கிறது. ஜடப்பொருள் நுண்ணியதாகி உண்மை ஆன்மாவை வெளிப்படுத்தும் முறையே அது. நமக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில் ஏதோ ஒரு திரை இருப்பது போல் அது உள்ளது. திரை விலகும்போது பொருள் தெளிவாக தெரிகிறது. ஆன்மாவின் வெளிப்பாடு என்பதே உண்மை.